Hi guys, so நம்மளோட In7 ட்ரேடிங் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி இருக்க போது அப்படின்னா, இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத டாப் ஸ்டாக்ஸ் எடுத்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பவர் கிரிட் வந்து, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பவர் கிரிட் டாப் கெய்னிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நமக்கு இன்றைக்கி பவர் கிரிட் ஸ்டாக்கு. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 3.25% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ப்ரைஸு. நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு இந்த ப்ரைஸ்க்கு. ஸோ நம்ம அதோட சார்ட் பட்டன் எடுத்து பார்த்துடலாம். ஸோ பவர் கிரிட் வந்து இப்போ நான் எடுத்துருக்க வந்து பவர் கிரிடோட சார்ட்டு. ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஒரு ஸ்டீப் அப்வர்டு மூலை இருக்குது. ஸோ நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ 50 டே மூவிங் ஆவரேஜ் இருக்கீங்க. ஸோ 50 டே மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 303. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 325. ஸோ 325 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் இன்றைக்கி பவர் கிரிட் ஷேர் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. நம்மளால் இங்கே தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இன்றைக்கான ஒரு கேண்டில். இது வந்து நம்மளால் கிளியர் அண்ட் கட்டாக பார்க்க முடியுது. இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ நம்ம வந்து தாராளமாக வாட்ச் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக்கு. ஹோல்டு பண்ணுறவங்க வச்சுருங்க. நியூ என்ட்ரிஸ் இந்த மூவிங் ஆவரேஜஸ் தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா என்ட்ரி எடுங்க. ஸோ அதை வர வெயிட் பண்ணுங்கள். 50 டே மூவிங் ஆவரேஜை தாண்டி க்ளோஸ் அபோவ் தான் இருக்குது. அதை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு இங்கே வந்து ஒரு சப்போர்ட் கேப் இருக்குது. கேப்லேயே ஒரு கேப் இருக்கிறப்பே நமக்கு வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகி 50 டே மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் ஆக்ட் ஆகி ப்ரைஸ் வந்து ரிவர்ஸில் அப்வர்டில் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நியூ என்ட்ரிஸ் வந்து இன்னும் ஒரு 2 கேண்டில்ஸ் வந்த அப்புறம் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு ஒரு லாங் டேர்மில் ஒரு நியூ என்ட்ரிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு இன்றைக்கி செகண்டாக இருக்கிறது வந்து அல்ட்ரா சிமெண்ட்ஸ். ஸோ நம்ம அதோட சார்ட் பட்டன் பார்ப்போம். ஸோ அதோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 1.70. பெரிய பர்சன்டேஜ் எதுவும் இல்லை. அல்ட்ரா சிமெண்ட், ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆக்சுவலாக ஸோ 10,954 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஒரு 10,509 அப்படின்றது வந்து நமக்கு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. இங்கே வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே அதே மாதிரி அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுனால நமக்கு இங்கே ப்ரைஸ் வந்து ஒரு 2 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து என்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்றது யாரும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் சைன் தான். நம்ம வந்து ப்ரீவியஸ் கையை டார்கெட்டாக வச்சுட்டு நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஹிண்டால்கோ நெக்ஸ்ட்டு. ஸோ ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. சப்போர்ட் லெவலோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 620 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் சப்போர்ட் லெவல் வந்து இருக்குது. ஸோ நம்மளால் இங்கே தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு சிமிலர் பேட்டர்ன் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ சப்போர்ட்டு. ஸோ அகெயின் நமக்கு வந்து இங்கே 1 டைம், இங்கே வந்து செகண்ட் டைம் இப்போ ரியாக்ட் ஆகிருக்கு. தாராளமாக நம்ம ப்ரீவியஸ் கையை டார்கெட்டாக வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு ரிஸ்கில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு கேண்டில் இன்றைக்கான க்ளோஸை தாண்டி ஒரு க்ளோஸ் வைக்கிறப்போ நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு என்ட்ரி பண்ணுங்கள். அது வரை வெயிட் பண்ணலாம். ஸோ பெரிய பர்சன்டேஜில் அடுத்து வேறு எந்த ஸ்டாக்கும் இல்லை. இன்றைக்கி லூசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடானி குரூப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸு, ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ லீகலாக நாங்கள் மூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். நியூ இன்ட்ரெஸ்ட் எதுவும் வேண்டாம். ஒன்ஸ்
நியூஸ் ஃபேவராக அமைஞ்சதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணுறதோ இல்லை நியூ என்ட்ரிஸோ பார்க்கலாம். ஸோ என்டிபிசி அதே மாதிரி என்டிபிசி நம்மளால் பார்க்க முடியுது. ஓஎன்ஜிசி இருக்குது டாப் லூசிங்கில். ஸோ ஓஎன்ஜிசி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 கண்டினியூஸ் ரெட் கேண்டில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு. வால்யூம் பார்ப்போம். ஸோ 3 கண்டினியூஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த 50-day மூவிங் ஆவரேஜை தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு. இது வந்து ஒரு பேட் சைன். நம்ம வந்து இப்போதைக்கு எக்ஸிட் ஆகிடலாம். இப்போதைக்கு வச்சுருக்கவங்க உடனே எக்ஸிட் ஆகிடுங்க. அடுத்து வேணும்னா நம்ம அடுத்து கூட என்ட்ரி ஆகிக்கலாம். பட் இப்போதைக்கு எக்ஸிட் ஆகிருங்க. ஏன்னா அடுத்து சப்போர்ட்டுன்றது 224 இருக்குது சின்னதாக. அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு 183 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் தான். அது வரை நமக்கு வந்து ஒரு ஸ்டீப் ஃபால் வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்து ஹோல்டு பண்ணுவாங்க. எக்ஸிட் ஆகிறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இருக்கிறது என்ன ஸ்டாக் அப்படின்னா என்டிபிசி. ஸோ என்டிபிசி இந்தியாவில் ஒரு லார்ஜஸ்ட் ஒரு கம்பெனி. ஸோ என்டிபிசி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹியூஜ் ஒரு ரெட் கேண்டில் வந்து நமக்கு பார்க்க முடியுதுங்க. ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 356 இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இதுவரை சொன்னது எல்லாமே வீக்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இப்போது நான் வந்து டெய்லி சார்ட்டுக்கு மாற்றிட்டேன். ஸோ டெய்லி சார்ட்டுக்கு மாற்றின அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாங்க இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் எதுவும் எடுக்க வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணலாம். நம்ம தாராளமாக வெயிட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் லோவிலிருந்து நம்ம பார்த்தாலுமே இந்த லோ நம்ம எடுத்துக்கிட்டாலும் ப்ரைஸ் வந்து தாண்டி ஒரு க்ளோஸ் வச்சுருக்கு. நாளைக்கு ஒரு க்ரீன் கேண்டில் வச்சுருக்கு இந்த ஒரு கேண்டிலை தாண்டி. ஸோ இந்த ஒரு கேண்டில் நம்ம சைஸ் பெருசு பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் 357 அப்படின்றது வந்து நமக்கு ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல் அண்ட் ப்ரைஸும் கூட என்டிபிசி பொறுத்தளவுக்கு. ப்ரீவியஸாக நம்ம இந்த ஒரு ஸ்டாக்கில் தான் டார்கெட் ஹிட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகியிருந்தோம். அகைன் நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு இருக்குது. நம்மளால் முடிஞ்சால் கேட்ச் பண்ணலாம். ஸோ இங்கே நம்மளால் பார்க்க முடியுது இந்த கேண்டில் தாண்டி ஒரு புல்லிஷ் சைன் வர மாதிரி ஏதாவது ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது அப்படின்னா நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜஸாக டார்கெட்டாக வச்சுட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் செல்லிங் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நம்மளால் இங்கே தெளிவாக பார்க்க முடியுது இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறத. ஸோ இன்க்ரீஸிங் செல் வால்யூம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். கண்டினியூஸாக ரெட் கேண்டில்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ தாராளமாக நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணவங்க இப்போதைக்கு எக்ஸிட் ஆக வேணாம். இந்த ஒரு லெவல் 357 தாண்டி இன்னும் ஒரு செப்பரேட்டான ஒரு கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா உடனே எக்ஸிட் ஆகிருங்க. யோசிக்க வேணாம். நம்ம அடுத்து கூட என்ட்ரி ஆகிக்கலாம். நியூ என்ட்ரிஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம்.